ඔබ අසා සිටින්නේ රෙවරන්ඩ් රොබර්ට් මිත්‍රනේසන් தேவகித்துமாகிய தேவ பணிவிடை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெவரண்ட் ராபர்ட் மித்ரனேசன் அவர்களின் தேவ செய்தி. நான் கர்த்தருடைய பிள்ளை කනෝ ස්වාමීන් වහන්සේ දරුවෙක් கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். දෙවනාස ආත්මය සක්මන් කරනවා கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. දෙවනාස වචන වල ලබනවා என்னை மாற்றவல்ல ඒවා වෙනස් කර බලවන්තයි மாற வேண்டும். මම වෙනස් වෙන්න ඕනේ நான் மாற මම வேண்டும். වෙනස් වෙන්න පුළුවන් நான் மாறுவேன். මම වෙනස් වෙනවා ஆமென். தயவு செய்து உட்காருங்க. කරුණාකර වාඩි වෙන්න. இது என்னுடைய தலைப்பு வந்து இந்த உபவாசத்தினுடைய தலைப்பு මේ නිරහරේ තේමාව නම් எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். සියල්ල ඔබ නැවත ලබා ගන්නවා. 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் පළවෙනි සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் பார்க்கிறோம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம் 19 වෙනි පදේ බලනවා. தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். දාවිද් සියල්ල නැවත හිමි කරගත්තා. ஆமென். அங்கு 8வது வசனம் சொல்லுகிறது 8 වෙනි පදේ කියනවා கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் දෙවනාසේ උදෙස බලනවා சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். සියල්ල ඔබ නැවත හිමි කරගන්නවා. சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். කියන්නේ සියල්ල නැවත මම හිමි மே කරගන්නවා. மாதத்திலே இருந்து ஆண்டவர் சொன்னார் நான் எல்லாவற்றையும் நான் திருப்புகிறேன் என்று சொல்லி දෙවනාසේ කියවා මේ මාසයේ පටන් නැවත මම සියල්ල හරවනවා. ஜூன் மாதத்திலே ஆண்டவர் சொல்றார் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ජූනි මාසයේ උන්වහන්සේ කියනවා නැවත ඔබ හිමි කරගන්නවා. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ඔබ සියල්ල හිමි කරගන්නවා. கடந்த 1.5 வருஷமாக පසුගිය වරුදු එකමාරේ எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே நெருக்கப்பட்டிருக்கிறோம். අපි සියල්ලම යම්කිසි ආකාර පීඩනයකට ලක් எத்தனையோ වුණා. விதமான பாதிப்புகளாலே நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். බොහෝ ආකාර බලපෑම් වලට ලක් වුණා. பொருளாதார பாதிப்பு இருக்கிறது. ආර්ථික බලපෑම් அதே நேரத்தில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. ඒ වගේ ඔබගේ සියලු සැලසුම් කැඩිලා බිඳලා அநேகர் மன வடிவோடு இருக்கிறோம் நாங்கள். සියලු බොහෝ දෙනාගේ සිත් කැඩිලා எப்படா இந்த சூழ்நிலை மாறும்? කවදා මේ වාතාවරණය වෙනස් இந்த වෙයිද? தேசத்துக்குள்ளே நான் வந்தேனே, මම මේ දේශයට ආවා. இந்த தேசத்துக்குள்ளே நான் அநேகத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். මේ දේශේ බොහෝ දේ මම කරන්න என் හිතුවා. குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று விரும்பினேன். අපේ පවුල ඔසවන්න ඕනේ කියලා හිතුවා. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று விரும்பினேன். දරුවන්ට හොඳ ජීවිතයක් දෙන්න හිතුවා. நான் கர்த்தரை நம்பி நின்றேன். මම දෙවියන්සේ විශ්වාස ஆனால் කළා. இப்படி ஒரு கேடு வந்திருக்கிறதே, නමුත් මේ වගේ විපත්තියක් සිද්ධ වුණා. நான் என்ன செய்வேன்? මම මොනවද කරන්නද? எங்கே திரும்புவேன்? කොහාට හැරෙන්නද? ஆண்டவர் சொல்லுகிறார் ස්වාමීන් වහන්සේ කියනවා சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ඔබ සියල්ල නැවත හිමි කර ගන්නවා. நீ கண்ட கற்பனையான கர்த்தருக்குள்ளாய் வைத்த தீர்மானங்கள் அந்த கனவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவாக்கி உன்னை எடுத்துச் செல்வார். දෙවියන් වහන්සේ තුළ ඔබ තබුව සෑම සිහිනයක්ම උන්වහන්සේ ඉෂ්ට කරලා උන්වහන්සේ ඔබ ඉදිරියට ගෙන යයි. ஆண்டவர் சொல்றார் நீங்கள் வெறும் கையோடு திரும்பி போவதில்லை. දෙවියන් වහන්සේ කියන ඔබ හිස්සතින් යන්න යන්නේ நான் නැහැ. உங்களை வெட்கப்படுத்தாத தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ඔබ දැනගන්න යනවා මම ලැජ්ජාවටපත් නොකරන දෙවියන් කියලා. 21 நாள் நாங்கள் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். මේ දවස් 21 ඒ ගැන අපි ආඥා කරනවා. ஆண்டவர் தந்த அந்த பகுதி கூடாக நாங்கள் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ඒ දෙවියන් වහන්සේ දුනා කොටස තුලින් අපි භාවනාව ආරම්භ කරා. தாவீதுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருந்தது. අපි දකිනවා මෙතන දාවිත් අපහසු எங்களை තත්ත්වයක போல වුණා. மனம் தளர்ந்த நிலையிலே இருந்தது. අපි වගේම සිත කැඩිලා හිටියා. நம்பி இருந்தவர்கள் கையவிட்ட நேரங்கள் இருந்தது. බලාපොරොත්තු විශ්වාස කරපු අය අතහැරියා. அவன் எதிர்பார்த்ததுக்கு வேறு புறமாக அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ඔහු බලාපොරොත්තු දිශාවට වඩා වෙනත් දිශාවක ජීවිතය ගමන් ஆனால் කළා. அவன் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொண்டான்? කොහොමද ඔහු මේ වාතාවරණය ජයගත්තේ? எப்படியாக இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று நாங்கள் பார்ப்போமானால் කොහොමද අහිමුණු සියල්ල ඔහු නැවත ගත්තේ කියලා බැලුවා නම් நாங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். අපි ජය ගන්නව වෙනවා. ஹalleluya Hallelujah. ஹalleluya praise god. கர்த்தர் நல்லவராய் இருந்து எங்களை இந்த மாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යහපත්ව සිට මේ මාසයට උන්වහන්සේ අප நான் ගෙනාවා. எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன். කියනම සියල්ල නැවත ලබා ගන්නවා. ஹalleluya. சோ நாங்கள் 3 பகுதியாக 3 கிழமைக்கு பார்க்கிறோம். இந்த கிழமைக்கு அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்ட ஒரு பகுதியை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். අපි සතුටුනකට කොටස් තුනක් වශයෙන් බලන්න යනවා. අපි මේ සතිය බලන්න යන්නේ ඔහු දෙවියන් වහන්සේ වෙතට හැරුණේ කොහොමද? தேவன் எல்லா தோல்விகள் மத்தியிலும் හැම පරාජයක්ම මැද அவர் தன்னை கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்திக் கொண்டதினாலே දෙවියන් වහන්සේ තුළ ඔහු සවිමත් කරගත්තු නිසා அவர் முன்னேறி செல்லக்கூடியதாக இருந்தது. ඔහුට ඉදිරියට යන්න පුළුවන් වුණා. ஹalleluya. சோ சாமுவேலின் 30வது அதிகாரத்திலே
30 වෙනි පරිච්ඡේදයේ 6வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்துக்கு உள்ளே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். 6 වෙනි පදයේ සිට මේ කාලය තුල අපි බලන්න යනවා. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பின்னணியை அறிந்தால் தான் அதனுடைய உண்மையை சத்தியத்தை இதிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்த முடியும். අපි මේ පසුබිම පොඩ්ඩක් තේරුම් ගත්තොත් තමයි අපිට යථාර්ථය තේරුම් ගන්න පුළුවන් වෙන්නේ. சவுலுக்கு பயத்திலே සවුල්ට බයේ சவுல் நிச்சயமாக ஒரு நாள் தன்னை கொல்ல போகிறான். දවසකදී සවුල් අනිවාර්යෙන් මරන්න යනවා. என்று சவுலுடைய கையிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள සවුල්ගේ අතින් බේරෙන්න தாவீது வந்து அங்கு பிலிஸ்தியர்களுடைய ராஜாவுக்கு கீழாக அவன் போகிறான். දාවිත් රජතුමා විලා පිලිස්ති රජුරෝ යටතට යනවා. நாங்கள் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் விசேஷமாக. අපි විශේෂයෙන් තවත් දෙයක් ඉගෙන ගත යුතුයි. போராட்டம் நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று. අප කියන දෙවියන් වහන්සේ මා වෙනුවෙන් යුද්ධ කරයි. ஆமென். ஹalleluya. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்திலே நாங்கள் எங்களை உட்படுத்துகிறோம் என்பதை மிகவும் கவனமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். අපි මොන වගේ යුද්ධයක්ද කරන්නේ කියන එක ගැන අපි පොඩ්ඩක් අවධානය යොමු කරන්න අවශ්‍යයි. என்றால் தேவன் நியமிக்காத போராட்டத்துக்குள்ளே போய் நின்று நாங்கள் போராடி கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்யவில்லை என்ற உடனே எங்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. දෙවියන් වහන්සේ නියම කරපු නැති යුද්ධයක් කරලා උන්වහන්සේගේ උදව් නැති වෙනකොට අපි අතාරින්නත් වෙනවා. நாங்கள் சோர்ந்து போகிறோம். අපි දුක් වෙනවා, කනගාටු වෙනවා. 2 நாளாகவும் 17வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். දෙක ලේකම් 14 අපි දකිනවා. யோசபாத் ராஜ உரிமை பெற்று வந்த உடனே යොෂපාත් රජුරෝ පැමිණියාම அவன் தேவனுக்கு உரிய வழியிலே தேசத்தை எடுத்துச் சென்றான். ඔහු දෙවියන් වහන්සේගේ ක්‍රමයට දේශය අරගෙන ගියා. அதனாலே தேவன் அவனை சுற்றி எப்பொழுது சமாதானத்தை கட்டளையிட்டார். போர் யுத்தத்தை நிறுத்தி வைத்திருந்தார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ වටේටම සමාදානය නියම කරලා තිබුණා. යුද්ධය නැවතිලා තිබුණේ. ஆனால் அவனுக்கு சமாரிய அரசனாகிய ஆகாப் ஒரு சிநேகிதனாய் இருந்தான். ඔහුට සමාරිය රජුරෝ ආහාබ් කියන කෙනා මිත්‍රේ. ஆகையால் சமாதானமாய் இருந்ததினாலே அவன் ஆகாப்பிடத்திலே கடந்து சென்றான். ඔහු සමාදානයේ හිටිය නිසා ආහාබ් ගාවට ගියා. அது என்ன இன்விடேஷன்ல போனான்னு தெரியாது. මොන ආරාධනාවකින් ගියාද කියන එක දන්නේ ஆனால் නැහැ. ஆகாபுக்கு தெரியும் யோசேப்பாத்தினிடத்திலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. ආහාබ් දන්නවා යොසපාත් ළඟ දෙවියන් වහන්සේගේ කරුණාව තිබෙන බව. ஆகையால் ஆகாப் யோசேப்பை பார்த்து கேட்கிறான், ආහාබ් අහනවා යොසපාත්ගෙන් என்னோடு யுத்தம் செய்ய நீர் வருவீரா? මාත් එක්ක යුද්ධ කරන්න එනවද? பெலிஸ்தியரோடு நான் யுத்தம் செய்ய போறேன், எனக்கு உதவி செய்ய வருவீரா? පිලිස්තිවරුන් සමග මම යුද්ධ කරන්න එනවා, මට උපකාර කරන්න එනවද? அப்போ யோசபாத் சொல்லுகிறான், යොසපාත් කියනවා என்னுடைய வீரர் உம்முடைய வீரர்கள், මගේ වීරය ඔබගේ වීරය, என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். මගේ අශ්වය ඔබගේ අශ්වය. நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்க. ගෙදර කියලා කියලා බලන්න. அந்த யுத்தம் கர்த்தராலே அவனுக்கென்று நியமிக்கப்படவில்லை. ඒ යුද්ධය දෙවියන් වහන්සේ නියම කළ යුද්ධයක් නෙමෙයි. அதனாலே அவன் பாதிப்புக்குள்ளாக கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். ඒ නිසා ඔබ බලපෑමට ලක් වුණා. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், මෙතනත් අපි දකිනවා சவுலுக்கு සවුල් ராஜ உரிமை கொடுத்தது රජකම දුන්නේ தாவீதை கொல்ல அல்ல. දාවිද්ව මරන්න නෙමෙයි. ஆனால் சவுல் தாவீதுக்கு பின்னாக அவனை மரணத்திலே போடுறதுக்காக அலைந்ததினாலே அவன் தேவன் கொடுத்த சலாக்கியத்தை அங்கு அவன் பாவிக்க முடியவில்லை. සවුල් ඇවිල්ලා දාවිද්ව මරන්න හොයපු නිසා දෙවියන් වහන්සේ දුන්නා පහසුකම උට පාවිච්චි කරන්න බැරුව ගියා. Most of the time our struggles are like that. බොහෝ විට අපගේ පොරබැදී මේ වගේ கர்த்தர்களுக்கு நியமிக்காத ஓட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம். දෙවියන් වහන්සේ නියම කරපු නැති ගමනක් ආරම්භ කරනවා. காரியங்களுக்குள்ளே நாங்கள் தலையிடுகிறோம். දෙවියන් වහන්සේ අවසර දුන්නේ නැති දේවල් වලට ඔළුව ගහනවා. வேண்டாத பிரச்சனைகளை நாங்கள் போய் நின்று கொண்டு நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் எங்களை காத்துக் கொள்வார். අනවශ්‍ය දේවල් වලට අපි ගිහිල්ලා ඊට පස්සේ කියන දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරයි කියලා. அது நாங்கள் நினைத்த பிரகாரமாக நடைபெறாமல் இருக்கும் பொழுது අපි හිතන විදිහට සිද්ධ නොවනකොට எங்களுடைய உள்ளத்திலே நோவு ஏற்படுகிறது. අපේ හදවතේ තුවාල துக்கமும் வருத்தமும் உண்டாகிறது. දුක වේදනාව ඇති වෙනවා. மனுஷன் மாயையாகவே திரிகிறார். මනුෂ්‍ය මායාකාරව ගමන් කරනවා. ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், අපි සභාවට යනවා, නමස්කාර කරනවා, மன மகிழ்ச்சியாய் இருப்பது போல நாங்கள் காண்பிக்கிறோம். සතුටින් ඉන්නවා වගේ පෙන්වනවා. அல்லது இங்கே வந்து தனித்து நிற்கிற அந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் இருக்கு. එහෙම නැත්නම් මෙතන ඉන්න කාලය තුල අපිට සමාදානයි. ஆனால் திரும்பவுமாக நாங்கள் வெளியிலே போகும் பொழுது ආයෙ එළියට යනකොට அதே பிரச்சனை. ඒ ප්‍රශ්නේමයි. காலையிலே எழும் பொழுது அதே சிந்தனை, උදේ නැගිට්ටම ඒ සිතුවිල්ලමයි. போராட்டம். ඒ පොරබැදීමම. நீங்கள் இன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ඔබ ආදාරම් බැලුවා නම් உங்களை சுற்றி உள்ள இருக்கிற போராட்டம் ඔබ වටේ තියෙන පොරබැදීම நீங்களாக உருவாக்கி கொண்டதா?
ඔබ ඇති කරගත්තු அது දේවල්ද? கர்த்தருடைய வழியிலே ஓடுவதினாலே அது உங்களை நோக்கி வருகிறது. දෙවියන් වහන්සේගේ මාර්ගයෙන් ගමන් කරන නිසා ඔබට ඇති වෙන දේවල්ද? கர்த்தர் உங்களுக்காகவும் දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන්ද உங்களோடு இருந்து போராட வேண்டும் என்று சொன்னால் ඔබ සමග සිට පොරබදින්න නම් அது எப்பேற்பட்ட போராட்டம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ඒ කොයි වගේ පොරබැදීමක්ද කියලා අපි දැනගත යුතුයි. சவுலத்திலே இருந்து தப்பி මෙතන සෞල්ගෙන් බේරිලා அவன் போய் ඔහු ගිහිල්ලා பெலிஸ்தியரின் ராஜாவின் கீழே இருக்கிறான். පිලිස්තිය රජුගේ යටතේ இப்போ ඉන්නවා. அவனோடு 600 பேர் குடும்பமாய் இருந்தார்கள். ඔහුත් එක්ක පවුල් 600ක් சோ හිටියා. ராஜாவினுடைய கடமை அந்த குடிமக்களுக்கு போஷிக்க வேண்டும். රජතුමාගේ වගකීමක් ඒ දේශීය වැසියන්ට පෝෂණය කිරීම. தெரிந்தது ஒன்று யுத்தம் தான். දාවිද් දන්නේ යුද්ධ කරන්න So, විතරයි. அவன் எங்கேயாவது யுத்தத்துக்கு போவான். எப்ப பார்த்தாலும் யுத்தத்திலே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் he goes for a war. ඔහු නිතරම හිටියේ යුද්ධ පිටියේ. But he was succeed නමුත් ඔහු සාර්ථකත්වයක් දැක්කා. because God was with him. ඒ දෙවියන් වහන්සේ ඔහු සමගයි. Amen. கர்த்தர் அவரோடு இருந்தபடியினாலே தேவன் ஆசீர்வாதம் பண்ணிசா. எல்லாம் வெற்றியை கண்டார். ඔහු ගිය හැම යුද්ධයකම ජයග්‍රහණය So இந்த ලැබුවා. ராஜாவிடத்திலே நற்பெயர் எடுத்துக்கொண்டார். මේ රජුරුවන්ගේ යහපත ලබා இப்போ ගන්නවා. ஒரு சூழ்நிலை வந்தது. දැන් වාතාවරණයක් நாங்கள் ආවා. பார்க்கிறோம் 29வது அதிகாரத்திலே අපි 29 වෙනි පරිච්ඡේදය දකිනවා. அகீஷா ராஜா சொல்லுகிறான், අකීෂ් ෂා රජුරුව කියනවා தாவீதை பார்த்து சொல்லுகிறான், දාවිද්ට කියනවා நான் இஸ்ரவேலோடு யுத்தத்துக்கு போகிறேன், මම ඊශ්‍රායල් සමග යුද්ධයට යනවා. நீ என்னோடு வர வேண்டும், ඔබ මා සමග ආ යුතුයි. நீ எனக்கு மெய்க்காப்பாளனை போல இருக்க வேண்டும், ප්‍රධාන අනදෙන නිලධාරිය වශයෙන් ඔබ ඉන්න ඕනේ. நான் உன்னை முற்றாக நம்புகிறேன். මම සම්පූර්ණයෙන් ඔබ ஒரு විශ්වාස நம்பிக்கை කරනවා. உடையவனாக இருந்தார். ඔබ විශ්වාසවන්ත කෙනෙක් වෙ හිටිය නිසා. ஆனால் யுத்த களத்துக்கு போற பொழுது නමුත් යුද්ධ පිටියට ගියාම அந்த ராஜாவினுடைய பிரபுக்கள் ඒ රජුරුවන්ගේ ප්‍රභූවරු அங்கு தாவீதை குறித்து பயந்தார்கள். ஏன் என்று சொன்னால் இவனும் இஸ்ரவேலனே, දාවිද් ගැන බය වුණා. ඇයි ඔහුත් ඊශ්‍රායල් කෙනෙක්. இவனை நாங்கள் எங்களோடு கூட்டிட்டு போனால் அங்கு சவுலோடு சேர்ந்து திருப்பி எங்களை பாதிப்புமே. මොහු එකන් ගියොත් සාවුල එක්ක එකතු වෙලා අපිට ஆனபடியால் இவன் எங்களோடு வரக்கூடாது. ඒ නිසා ඔහු මාත් අපිත් සමග ඉන්න හොඳ නැහැ. அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். ராஜாவை நிராகரித்து விட்டார். එහෙම කියලා රජුරුවද ඔවුන්ද දාවිද්ට ප්‍රතික්ෂේප කළා. இது கர்த்தருக்கு தாவீதுக்கு மனநோவாய் இருந்தது. මේක නිසා දාවිද්ට හිතේ තැවුලා. வருத்தமும் மனநோவும் என்பதை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். වේදනාව සිත් තැවුල ගැන ඔබ ප්‍රවේශම් විය යුතුයි. என்ன நாங்கள் எப்படியோ நாங்கள் மனம் வந்து போகிறோம். අපි කොහොම හරි අපගේ සිත් කැඩෙනවා. ஆமென். எத்தனை பேருக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் இந்த நாட்களிலே எத்தனை பேர் நீங்கள் மனநோவோடு இருக்கிறீங்க? ඔබ හිතලා බලන්න මේ කාලේ ඔබ කී දෙනෙක් සිත් තැවුලෙන් ඉන්නවද? கை வச்சு சொல்லுங்க. හදවතට අත දාලා කියන බලන්න. மனநோவு இல்லாமல் இருக்குன்னு யாரும் சொல்லுங்க. සිත් තැවුලක් නැති කෙනෙක් ඉන්න පුළුවන්ද මෙතන? ஏதோ ஒரு விதத்துல மனநோவு, යම් කිසි ආකාර සිත් තැවුල. குடும்பத்துல மனநோவு, පවුල් තුළ සිත් තැවුලක්. வேலை இடத்துல மனநோவு, රැකියා කරන ස්ථානයේ සිත් තැවුලක්. சபைக்குள்ளே மனநோவு. සභාව තුළ සිත් තැවුලක්. அறிந்தோ அறியாமலோ දැන නොදැන நாங்கள் இந்த மனநோவுக்குள்ளே போகிறோம். අපි මේ වගේ සිත් තැවුල වලටපත් වෙනවා. ஆனா மனநோவு சொல்றது வருத்தம் என்று சொல்கிறது. දැන් වේදනාව කියලා කියන්නේ Amen. It is a Christian graveyard. ක්‍රිස්තියානි කනත්තක්. Amen. Hallelujah. கிறிஸ்தவர்களை புதைக்கிற இடம். ක්‍රිස්තියානි අය වළඳන තැනක්. மனநோவை நீங்கள் புதைக்காவிட்டால் மனநோவு உங்களை புதைக்கும். සිත් තැවුල ඔබ වල දැම්මේ නැත්නම් ඒ සිත් තැවුල ඔබ වල பக்கத்துல දමනවා. பாருங்க. மனநோவை நீங்கள் புதைக்காவிட்டால் மனநோவு உங்களை புதைக்கும். ළඟ සින්න කෙනාට කියන සිත් තැවුල ඔබ වල දැම්මේ නැත්නම් ඒ සිත් තැවුල ඔබ වල If you දමනවා. are going to keep your hurts and pains, ඔබේ වේදනාව සිත් තැවුල තබාගෙන හිටියොත් you are digging your own grave. ඔබගේම වල ඔබ හාරනවා. Amen. Hallelujah. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2 කොරින්ති 7 වෙනි පරිච්ඡේදය 9வது 10வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் 9 10 වෙනි පදව කියවුවා. இங்கே நான் சொன்னது சத்தியம், சத்தியமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. මම කිව්වේ සත්‍යය සත්‍ය හැර වෙන කිසිව දෙයක් නෙමෙයි. Amen. நாங்கள் பார்க்கிறோம். අපි දකිනවා பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியரை பார்த்து, පවුල් තුමා කොරින්තිවරට நான் කියනවා சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல. මම ප්‍රීති වෙන්නේ ඔබ දුක් වෙන නිසා නෙමෙයි. 2 Corinthians 7:9 and 10. දෙවෙනි කොරින්ති 7 9 10. Maybe it's up and down in Sinhalese, I don't know. Just watch out. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல,
மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக தூக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் உங்களால் நஷ்டப்படாத படிக்கு தேவனுக்கு ஏற்ற தூக்கம் அடைந்திருக்கிறீர்கள். මෙසේ මම මේ ලියුමෙන් නුඹලා ශෝකයට පැමිණෙන්නා වූ නිසා කනගාටුව නමුත් දැන් කනගාටු නොවෙමි. කාලයකට පමණක් වුවත් මේ ලියුම නුඹලාගේ ශෝකයට පැමිණෙන්නා වූ බව මට පෙනෙන්නේ නුඹලා ශෝකයට පමුණවන ලැබූ නිසා නොව පසුතැවිලීම සඳහා නුඹලා ශෝකයට පමුණව ලැබූ බව දැන ප්‍රීති වෙමි. 10வது வசனம் சொல்றது தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. லௌகீக துக்கமோ මරණத்தை උண்டாக்குகிறது. මක්නිසාල දේව කැමැත්තට එකඟ වූ ශෝකයෙන් තැවෙන්නාට කාරණයක් නොවන්නා වූ ගැලවීමට පමුණන පසුතැවිලි හටගන්නේය. නමුත් ලෞකික ශෝකයේ මරණය උපදවන්නේය. துக்கமும் மன வருத்தமும் உங்களுக்கு பாரத்தை கொண்டு வருகிறது. දුක වේදනාව ගෙන දෙන්නේ ඔබට බරක්. அந்த பாரம் உங்களை நாள்தோறும் உங்களை புதைத்துக் கொண்டே போகிறது. ඒ බර දිනපතා ඔබව වලලනවා. எனக்கு ஒருவருக்கும் இடையில மனஸ்தாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் මටයි තවත් කෙනෙකු අතර සිද්ධ වුණා. அதிகமாக நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? අපි කියන්නේ මොකද්ද? சரி சரி விட்டுடுங்க. කමක් නෑ අතාරින්න. ஆமென். அது விட்டு விடுற காரியம் அல்ல. ඒක අතාරින්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. உங்களுக்குள்ளே ஒரு மனநோவாக இருக்கிறது. ඒක ඔබ තුල සිද්ධ වුණා. ஆனால் அதற்கு மேலே வேறு காரியங்களை கொண்டு வந்து அதை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள். අපි වෙනත් දේවල් ගෙනලා ඒක වහන්න බලනවා. இன்னொரு தாக்கம் வரும் பொழுது තවත් පහරක් එනවා. அதே மனநோவுக்கு மேலே போய் செட்டில் ஆகிறது. ඒ සිද්ධාවලට උඩින් ඒක පවතිනවා. சோ முதல் ஒரு சிறிய வெயிட்டா இருந்தது. දැන් ඉස්සෙල්ලාම තියෙන පොඩි බරක් இப்ப வெயிட் கூடுது. දැන් බර වැඩි වෙලා. ஆமென். இந்த வெயிட் கூட 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 මේ බර වැඩි වෙන්න உங்களுடைய மனம் பாரத்தினாலே ඔබේ සිතේ බර නිසා தேவ சமூகத்திலே உங்களாலே ஆராதிக்க முடியாது. දෙවනාස් අබුමක ඔබට නමස්කාර කරන්නත් බැරි වෙනවා. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. දෙවනාස්ක හඬ අහන්න බැරි වෙනවා. நாங்கள் சொல்லுவதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளும். අපි කියන හැම දෙයක්ම වැරදියට තේරෙන්නේ. ஆமென். அதனாலே மன கடினத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். ඒ නිසා ඔබගේ සිත් දැඩි වෙනවා. Amen. Hallelujah. லூலு சென்டர்ல போய் නූල් සෙන්ටර් එකට ගිහිල්ලා சக்கரை வெண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஜகரி හකුරු ගත්තා නම් நீங்க பாக்கெட்டை உடைச்சோன்னு பாத்தீங்கன்னா தூள் போல இருக்குது. පැකට් එක කැඩුවා නම් ඒක නිකන් මේ කුඩු වගේ. நானும் தேடி பார்த்தேன். நான் சிஸ்டர் சொன்னேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி. මම කියලා බැලුවා සිස්ටර්ස් කිව්වා මේක හරිනේ අරක හරිනේ කියලා. பிறகுதான் பார்த்தேன். ඊට පස්සේ තමයි அவங்க දැනගත්තේ ஈரத்தோடயே பேக் பண்றாங்க. තෙත පිටින් පැක් කරන නිසා என்று சொன்னா பாரம் கூடும்படியா. ඇයි බර වැඩි කරන්නේ? Amen. So I was started testing it out. මම මේක ටෙස්ට් කරලා බැලුවා. எடுத்து வெளியில வைத்து பார்த்தேன். අරන් එළිය තියලා බැලුවා. அது கருங்கல்ல விட மோசமானது. ඒක කළු ගලකට වඩා තදයි. அப்பதான் எனக்கு இந்த சத்தியம் புரிஞ்சுது. එතකොටයි මේ සත්‍ය මට වැටහුනේ. மனபாரம் හිතේ බර Amen. ஈரமாய் பாரமாய் இருக்கும் போட ஒட்டி கொண்டே இருக்கு. තෙත්පත් වෙනකොට දානකොට ඒක එකතු වෙනවා. காலம் போக කාලයේ යෑමෙන් இறுதிய கடினம் வந்தது. සිත දැඩි වෙනවා. இறுதிய கடினம் வரும்பொழுது நீங்கள் அறிய மாட்டீர்கள். සිත දැඩි වෙනකොට ඔබ දන්නේ නැහැ. Amen. அதற்கு பின்பாக எதுவும் அங்கே போய் செட்டில் ஆக முடியாது. ඊට පස්සේ කිසිම දෙයක් එතන ගිහිල්ලා තැන්පත් වෙන්න බෑ. Amen. மனபாரம் வரும் பொழுது அதை உடனடியாக இலவாக்க தெரிய வேண்டும். සිතේ බරක් ඇති වෙනකොට ඒක සහැල්ලු කරගන්න அதனால் ஆண்டவர் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள். ඒකයි උන්වහන්සේ කිව්ව වෙහෙස වෙලා බලසුරණ සියන්නේ මාව වෙතට உங்கள் එන්න. பாரத்தை இலகுவாக்கி விடுங்கள். ඔබගේ බර සහැල්ලු කරන්න. Don't carry the hurts. ඒ වේදනාවන් එක්ක ජීවත් වෙන්න. You are not designed to do that. ඔබ සලසුම් කරලා තියන්නේ பாரம் சுமக்கிறது உங்களுடைய வேலை அல்ல. බර උසුරන්නේ ඔබගේ කාර්යයක් கர்த்தர் உங்களுக்கு அப்படியாக உங்களை படைக்கவில்லை. දෙවනාසේ හේම ඔබ சுமக்க නැහැ. முடியாத பாரம் அது. උසුලන්න බැරි බරක් එය. எப்பொழுது மனநோவு வரும் பொழுது உடனடியாக அதை இலகுபடுத்த நீங்கள் அறிந்து கொள்ளலாம். සිත් තැවුලක් වේදනාවක් එනකොට ඒක සහැල්ලු කරගන්න இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த ராஜா தாவீதை நிராகரிக்கிறார். අපි දකිනවා මෙතන රජු දාවිද ප්‍රතික්ෂේප කරනවා. அவன் மனநோவோடு புறப்படுகிறான். සිත් තැවුලෙන් ඔහු පිටත් இந்த වෙනවා. ராஜாவிடத்தில் கேட்கிறார் நான் நமக்கு என்ன செய்த நீரனை திருப்பி அனுப்புறது. රජුගෙන් අහන මම ඔබට මොනවද කළේ මාව නැවත හැරලා යවන්න. யாக்கோபு கேட்டான்.
යාකෝබ අහනවා லாபான்கிட்ட ලාබාන්ගේ நான் உங்களிடத்தில் என்னத்தை திருடினேன் என்ன தேடி நீர் வருகிறீர்கள் මාව හොයාගෙන ඇයි ආවේ මම මොකද්ද ඔබගෙන් හොරකම් කළේ ஐயோ ரெண்டு பரிவாரத்தோடய புறப்பட்டு கேட்கிறா என்னத்தை திருடினேன் சொல்லி. කණ්ඩායම් දෙකක් එක්කම යනවා දැන් අහනවා මොනවද හොරකම් කළේ කියලා Hallelujah. Praise be to God. இங்க நாங்கள் பார்க்கிறோம் අපි මෙතන දකිනවා தாவீது கேட்கிறார் அகிசியா ராஜாட்ட ආකීෂ් රජුගේ දාවිත් நான் අහනවා உமக்கு என்னத்தை செய்தேன் ஏன் எனது நம்பிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை මම ඔබට මොනවද කළේ මගේ විශ්වාසවන්ත භාවය ඇයිද ඔබ සැක කරන්නේ மன தாக்கத்தோடு அவன் திரும்புகிறான் සිත් ඇවුලෙන් ඔහු හැරිලා යනවා திரும்பி போகும் பொழுது பார்க்கிறார் හැරිලා යනකොට ඔහු දකිනවා அவனுடைய சொந்த குடும்பம் 600 பேரோடு இருந்த அந்த குடும்பம் அந்த பரிவாரங்கள் எல்லாவற்றையும் பெலிஸ்தியர் வந்து மற்றவர்கள் அமலேக்கியர் வந்து கொண்டு போயிட்டார் ඔහු සමග සිටියා ඔය පවුල් 600 අයවම අමලේක් වරුන් ඇවිල්ලා අරගෙන ගිහිල්ලා இட்ஸ் நெருக்கப்பட்டிருக்கிறார் ඔහු පීඩාවට ලක් திரும்ப වෙලා முடியாது හැරෙන්න அவனுடைய බෑ மனநோ அவனுடைய மனப்பாரம் ඔහුගේ හිතේ බර இந்த 600 யுத்த வீரர்கள் சொல்லுகிறார்கள் මේ යුද්ධ සමුළු 6 தாவீது அடுத்த முடிவு பாதகமானது දාවිත් ගත්තු තීරණය භයානකයි எங்களுடைய பிள்ளைகளை மனைவியை நாம் இழந்து விட்டோம் අපේ දරුවෝ භාර්යාව අපට අහිමි වුණා இவனை கல்லாலே அடிக்க வேண்டும் මොකට ගල් ගහන්න ඕනේ ஒரு பகுதியில் தன் சொந்த குடும்பத்தை அவன் இழந்து நிற்கிறான் එක පැත්තකින් ඔහුගේ පවුල නැති වෙලා இன்னொரு பகுதியிலே அவன் நம்பி இருந்தவர்கள் அவனை கைவிட்டு අනිත් පැත්තෙන් ඔහු විශ්වාස කරපු අය ඔහු අතහැරලා ஆமென் அவனுக்கு தெரியும் அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ඔහු දන්නවා කොහොමද හැරෙන්න ඕනේ කියලා தன்னை அழைத்தது யார் என்று தெரியும் ඔහු කැඳේවේ කවුද කියලා දන්නවා ஆனால் அவர் செய்த முதல் காரியம் ඔහු කරපු පළවෙනි දේ அதை வச்சுக் கொள்ளுங்க දීලා තියාගන්න முதலாவது காரியம் පළවෙනි நீங்கள் දේ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ඔබ නැවත සියල්ල හිමි කර ගන්නට නම් உங்களுடைய பாரத்தை நீங்கள் இலகுவாக்க வெளியிலே கொண்டு வர வேண்டும் ඔබගේ බර සැහැල්ලු කරන්න එළියට ගේන්න ඕනේ இங்கு வேதம் என்ன சொல்கிறது බයිබලේ මොනවද කියන්නේ அவன் மனம் கசந்து அழுதான் ඔහු සිත් ඇවුලෙන් ඇඬුවා மனம் கசந்து அழுதான் ඔහු සිත් ඇවුලෙන් நாங்கள் ඇඬුවා எத்தனையோ பேர் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம் අපි බොහෝ දෙනා තීරණ நீங்கள் ஒரு ගන්නවා தகப்பனாக ஒரு தாயா இருக்கலாம் ඔබ පියෙක් මවක් වෙන්න நீங்கள் පුළුවන් சில சமயங்களில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்த நெருக்கப்பட்ட நிர்பந்தம் සමහරක් තීරණ ඔබට ගන්න සිද්ධ වෙයි சில பேர் நீங்கள் இங்கே வந்தது குவைட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று வந்ததே அப்படியான நெருக்கமான ஒரு சிச்சுவேஷன் සමහරක් ඔබ කුවේට් එකට ආවේ එවැනි පීඩනයක් නිසායි கடனுக்கு மேலே கடன் கடனுக்கு மேலே கடன் கடனுக்கு மேலே கடன் ණය පිට ණය பட்டதான் கடன் பட்டதான் போயிட்டு இன்னொரு லட்சத்தை எடுத்துக்கொண்டு குவைட்டுக்கு போற ஒரு சான்ஸ்ல வந்துட்டீங்க ණය වුණා තමයි තවත් ලක්ෂයක් ණය වෙලා කුවේට් එකට ආවා இப்போ இங்க பேண்டமிக் දැන් මේ වසංගතය எடுத்த வட்டிக்கு அனுப்புறதுக்கு இல்லை දැන් ඒ ගත්තු මුදලට පොඩි යවන්නත් බෑ பட்ட சூழ்நிலை පීඩාකාරී තත්ත්වයක් என்ன செய்வீங்க මොනවද කරන්නේ ஏதாவது செய்தாங்க මොන හරි දෙයක් කරන්න ඕනේ ஏதாவது செய்ய வேண்டும் මොන හරි දෙයක් කරන්න ඕනේ தேவை என்று வரும் பொழுதுதான் பிசாசு பல வழிகளை குறுக்கு வழிகளை காட்டும் අවශ්‍යතාවයෙන් එන විට තමයි යක්ෂයා කෙටි මාර්ග පෙන්වන්නේ ஆமென் ஹalleluya லூக்கா 4வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் ලූක් 4 අපි දකිනවා 40 நாள் இயேசு ஜெபித்தார் දවස් 40ක් යේසුස් වහන්සේ යාඥා කළා 40 days he fasted දවස් 40ක් නිරාරව සිටියා அந்த 40 நாள் பிசாசு அந்த பக்கமே வரல ඒ දවස් 40 යක්ෂයා පැත්තටවත් ආවේ නැහැ ஆமென் 40 நாள் முடிந்தவுடனே இயேசுக்கு என்ன வந்தது දවස් 40 ඉවරුනාම යේසුස් වහන්සේට ආවේ මොකද්ද பசி உண்டாயிற்று බඩගින්නක් ආවා பசி எடுத்து බඩගින්න කියන්නේ අවශ්‍යතාවයක් தேவை வந்தோடனே யார் வந்தார் අවශ්‍යතාවදී ආවේ කවුද ஆமென் உங்களை குறுக்கு வழியிலே கொண்டு போக வருவார் ඔබට කෙටි මාර්ග පෙන්වන්න යක්ෂයා එනවා ஆமென் தாவீதுக்கு இந்த சூழ்நிலையில் அவன் நீங்கள் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வீர்கள் ඔබ ඒ වාතාවරණයේ සිටියන මොනවද කරන්නේ ஊழியம் வேண்டாம் ராஜசபையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் விட்டுடு සේවයත් එපා රාජ සභාවත් එපා කිසිම දෙයක් එපා මාව අතහරින්න அல்லது மக்கள் மேலே அவன் கோபப்பட்டிருப்பான் එහෙම නැත්නම් සෙනග කෙරෙහි කෝප වෙන්න ඕනේ ஆனால் அவன் முதல் செய்த காரியம் නමුත් ඔහු පළමුවෙන් කළ நான் දේ நிதானிக்க வேண்டும் என்று சொன்னால் අපි හිතන්න ඕනේ නා கசப்புள்ள இருதயத்தோடு இருந்து நான் இதை நிதானிக்க முடியாது තිත්තකමේ හදවතක් සමග කිසි දෙයක් හිතන්න බෑ you can't correct a mistake with another mistake ඔබ වරදකින් තව වරදක්
හරි ගස්සන්න බෑ. ஒரு தவற்றை இன்னொரு தவற்றினாலே திருத்த முடியாது. එක වරදකින් වරද හදන්න බෑ. You have to bring the things out. ඔබ ඒක එළියට ගෙන්න ඕනේ. You have to expose your emotion. ඔබගේ හැඟීම එළියට ගෙන්න ඕනේ. Amen. Hallelujah. அதன் மனம் உடைகிறது என்று மனம் ஒடுகிறது என்று சொல்லுவார். ඒක තමයි සිත කැඩීම කියලා කියන්නේ. இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம் கெத்செமனே தோட்டத்திலே மனம் உடைந்து ஜெபித்தார். අපි දකිනවා ගෙත්සමනේ වුණේදී යේසුස් වහන්සේ සිත කැඩිලා ඇඬුවා. வியாகுலப்பட்டு ஜெபித்தார். උන්වහන්සේ වේදනාවෙන් යාඥා කළා. Amen. Hallelujah. அவர் வியாகுலப்பட்டு தனது உண்மையான அந்த நேரத்தில் உள்ள வேதனையை அவர் வெளியிலே கொண்டு வந்த பொழுது என்ன நடந்தது? தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார். උන්වහන්සේ වේදනාවෙන් උන්වහන්සේගේ සැබෑ තත්ත්වය එළියට ගෙන ආපුවාම දේවදූතයන් උපකාර කළා. Amen. Hallelujah. Hallelujah. யூதாஸ் යුදාස්ද பேதுரு පේතුරුස් ரெண்டு பேருமே பிழை விட்டார். දෙන්නම වැරදි කළා. இயேசுவுக்கு விரோதமாய் அவர்கள் செய்தார். යේසුස් වහන්සේට විරුද්ධව කාරණා ஒருவன் කළා. காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதலித்தான். එක්කෙනෙක් පෙන්නලා දුන්නා, අනිත් එක්කෙනා ප්‍රතික්ෂේප කළා. காட்டி கொடுத்தவன் மன வருத்தத்தையே வைத்துக் கொண்டிருந்தான். ඒ පෙන්නලා දුන්නු කෙනා ඒ කනගාටුවම තබා ஐயோ, சுத்தமான ஒரு மனுஷனை, கபடமற்ற ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. අනේ නිර්දෝෂ මිනිස්සෙක්ම පාවලා දුන්නා. அவன் துக்கத்தை வெளியிலே கொண்டு வர விரும்பவில்லை, காட்டவும் விரும்பவில்லை. ඒ දුක එළියට ගෙනාවෙත් නැහැ, පෙන්නන්න කැමතිුනේත් නැහැ. ஆனால் பேதுரு என்ன செய்தான்? නම් පේතුරුස් මොනවද කළේ? மனம் கசந்து அழுது. ඔව් සිත කැඩිලා ඇඬුවා. யூதாஸ் மரித்தான், යුදාස් මැරුණා, பேதுரு உயர்த்தப்பட்டான். පේතුරුස් උසස් කරනු ලැබුවා. Amen. Hallelujah. Don't carry your hurt and pain with you. ඔබගේ වේදනාව සිත් ஒருவரோட ඇවුලක් மனஸ்தாபம் இருந்தால் நேரடியாக போய் பேசுங்க. සිත් ඇවුලක් නම් කෙලිම කියලා කතා කරන්න. உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ඔබගේ අදහස කියන්න. அவர் நீ செய்த தவறு என்று சொல்லாதீங்க. ඔබ කලේ වරදක් කියලා அங்கதான் කියන්න. பிரச்சனையே வருகிறது. එතන තමයි ප්‍රශ්නේ එන්නේ. நீங்க சொன்னது எனக்கு சரியான ஹர்ட் ஆயிருக்கு. ඔබ කියපු දේ මගේ සිත වේදනාව වුණා. அப்படி சொல்லிக்கே இன்னும் ஹர்ட் கூடும். එහෙම කියද්දී ආය වේදනාව වැඩි වෙනවා. நீங்க போய் சொல்லுங்க. ඔබ කියලා කියන්න. நீங்க சொன்னதை எனக்கு புரிந்து கொள்ள முடியல. ඔබ කියපු දේ මට තේරෙන්නේ නැහැ. நான் இப்படி தவறாக பார்க்கிறேன். මම වැරදියට බලනවා. சரியோ எப்படியோ தெரியாது. හරිද වැරදිද දන්නේ නැහැ. Bring it out. එළියට Speak ගේන්න. it out. කතා කරන්න. Openly. විවෘතව. உங்களால பேச முடியவில்லை, இப்ப உங்களுடைய லீடர்ஷிட்ட போங்க. ඔබට කතා කරන්න බැරිද නායකයෙක් ගාවට යන්න. But don't carry it with you. ඔබත් එක්කම තියාගන්න එපා. இப்ப இவர் சொன்னதை நான் ஹர்ட் பண்ணி இருக்கேன்ல. මෙයා කියපු දේ නිසා මගේ සිත இப்ப இவர் කැඩෙනවා. வந்து என்ன சொல்லுகிறார்? මෙයාත් මට කියනවා பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் சாமுவேல்? පාස්ටර් ප්‍රධානව පාස් සමුවෙල් நான் என்ன சொல்லுவேன்? මම මොනවද කියන්නේ? අවරා. එයාද? ஏன்? ඇයි ඒ? There's a hurt inside me. මට තියෙන තුවාලයක්. I'm carrying it with me. ඒ තුවාලේ මාත් එක්කම මම අරගෙන යනවා. அதை வச்சுக்கொண்டு தான் நான் ஜட்ஜ் பண்ண போறேன். ඒකෙන් තමයි මම විනිශ්චය කරන්නේ. எங்களுக்கு அநேக பிரச்சனை இதனால தான். අද බොහෝ දෙනාට ප්‍රශ්න මේ නිසායි. Because we don't want to show it out. අප එළියට ගේන්න කැමති නැහැ. Oh, praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. ஐயோ உங்களை விட்டால் ඔබ වගේ වෙන කවුරුත් නැහැ. ஆனா உள்ளுக்குள்ள நஞ்சு. නමුත් ඇතුලේ ඇවිල්ලා பாம்பின் விஷம் அங்கே இருக்கிறது. සර්ප විස තියෙන ඇතුලේ. நஞ்சு தான். විස විසමයි. அது உன்னையும் கொல்லும், மற்றவர்களையும் கொல்லும். ඒ ඔබවත් මරයි අනිත් කෙනාවත් මරනවා. நீ அந்த நஞ்சோட போய் கர்த்தரை எப்படி நீ சோதரிப்பாய்? ඒකත් එක්ක ගිහිල්ලා කොහොමද ඔබ වෙනස ප්‍රශංසා කරන්නේ? අනේ වාස්සේ බය වෙන්න එපා, මම හැමදාම ඔයාලට යාතනා කරනවා. ඒක කොහොමද? ඒක බුදුමනේ. எப்படி நஞ்சு கொண்டு நீங்க எனக்காக ஜெபிக்க முடியும்? ඔබ කොහොමද විස තියාගෙන මා වෙනුවෙන් යාඥා කරන්නේ? பாரத்தை வச்சுக்கொண்டு எப்படி ஜெபிக்க முடியும்? එවැනි බරක් ඇතුව කොහොමද ඔබ යාඥා කරන්නේ? நீங்கள் தேவனையும் பொய்யனாக்கி உங்களையும் பொய்யனாக்குறீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේත් බොරුකාරයෙක් කරනවා, ඔබත් බොරුකාරයෙක් වෙනවා. அது தேவனுக்கு முன்பாக அக்கிரமம். ඒ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අධර්මිකකම. அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் கேட்கிறது இல்லை. උන්වහන්සේ කියන එවැනි යාඥාවක් මම අහන්නේ නැහැ. அக்கிரமக்காரருடைய ஜெபத்தை அவர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். අධර්මිෂ්ඨියගේ යාඥාව උන්වහන්සේට පිළිකුලක්. So go to God and pour it out. දෙවියන් වහන්සේ ගාවට ගිහිල්ලා
වගුරු And වයින් go back to that person or leaders or say it. ඉන් පස්සේ ඒ පුද්ගලයා எனக்கு ஒரு ගාවට மனத்தாங்கல் இருக்கு பாஸ் இவரோட. මට සිද්ධ වෙන உண்மையாக யோசிக்கிறேன். මම මෙහෙම හිතනවා. நீங்கள் இதை பார்த்து எனக்கு சொல்லுங்க. ඔබ බලලා මේක කියන්න මට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Go and get the help අනිත් අයගෙන් උදව් බලාපොරොත්තු ලබා ගන්න. so they can pray for you. ඕන්ට පුළුවන් ඔබ ගැන ආඥා කරන්න. இது உங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கூடாது, சபைக்கும் கூடாது. මේ ඔබටත් හොඳ නැහැ, ඔබගේ පවුලටත් හොඳ නැහැ, සභාවටත් හොඳ නැහැ. தாவீதுக்கு தெரியும் நான் ராஜாவா இருக்கும் பொழுது දාවිද් දන්නවා இந்த ඔබ 600 பேரை நான் கசப்போடு நான் வைத்திருக்க முடியாது. මේ 600 තිත්තකමෙන් මට තියන් ඉන්න බෑ. I'm the leader මමයි and නායකයා. I'm feeding them. මමයි පෝෂණය Then how can I කරන්නේ. feed them when I have a bitterness? තිත්තකමක් තියෙද්දි මම කොහොමද පෝෂණය කරන්නේ? நான் அவர்களுக்கு நஞ்சியெல்லாம் கொடுக்கிறேன். මම උන්ට දෙන්නේ විස නොවේද? அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. ඔහු ඒ ගැන හිතුවේ නැහැ. அவன் கசந்து அழுதான். ඔහු සිත්වලින් ඇඬුවා. அதன் பின்பாக he was ready to ask the Lord. ඊට පස්සේ ඔහු සූදානම් දෙවියන්ගෙන් අහන්න. அடுத்த வசனம் சொல்றது அவன் மனம் கசந்து அழுத பிற்பாடு ඊළඟ පදයේ කියන සිත්වලින් ඇඬුවෙන් පස්සේ அவன் தேவனிடத்திலே டிரெக்ஷனை கேட்க ஆயத்தமாயிட்டான். அவன் தேவ வழியை அவனுக்கு தென்பட செய்ய அவன் விரும்பினான். ඔහු දෙවියන් වහන්සේගේ අනුශාසන අහන්න, දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වීම අහන්න ඔහු සූදානම්ව හිටියා. Amen. I don't know about you. මම දන්නේ ඔබ ගැන. When I am confused, මම කැළඹිලා it's ඉන්නකොට very difficult to pray. යාඥා කරන එක අපහසුයි. பாடலாம். ගායනා කරන්න පුළුවන්. மேடம் அடிச்சு கிட்டார் அடிச்சு எல்லாம் செய்து பாடலாம். ගිටාර් වාදනය කළා ගායනා කරන්න පුළුවන්. அது ஃபியூனரல் சர்வீஸுக்கு பாடுற மாதிரி. ඒක නිකන් අවමගුළු උත්සවයකට කියනවා වගේ. உங்களை இன்னும் நீங்களே பெரிய பண்ணி கொண்டு போகுது. ඔබම වලල්ල ගන්නවා. அவன் மனம் கசந்து அந்த 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 காரியத்தை வெளியே கொண்டு வந்து விட்டான். ඔහු සිත කැඩිලා අඬලා ඒ කාරණා වෙලෙට ගෙනාන් පස්සේ சொல்வது அவன் தன்னை தேவனிடத்திலே திடப்படுத்தினான். බයිබලයේ කියනවා දෙවියන් වහන්සේ තුල සවිමත් කරගත්තා. Amen. Hallelujah. Hallelujah. தேவனிடத்திலே எப்படி நாங்கள் திடப்படுத்த முடியும்? දෙවියන් වහන්සේ තුල කොහොමද අපව සවිමත් කරගන්නේ? இதன் முக்கியமாக இந்த கிழமையிலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். මේ සතිය අපි වැදගත් කොට බලන්න ඕන දේ. How we can strengthen ourselves. කොහොමද අපිව සවිමත් කරගන්නේ? முதலாவது පළමුවෙන්ම நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ඔබ දැනගන්න ඕනේ தேவன் உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. දෙවියන් වහන්සේ ඔබ වරදට පත් කරන්නේ யோவான் නැහැ. 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, එක යොහන්න 1:9 කියනවා உங்கள் பாவங்களை நீங்கள் எடுத்துரைப்பீர்களானால், ඔබගේ පව් ඔබ කියා දෙනවා නම්, ஆமென், உங்கள் குறைகளை எடுத்துரைப்பீர்களானால், ඔබගේ අඩුපාඩු කියා දෙනවා නම්, உங்கள் பாரங்களை ඔබගේ எடுத்துரைப்பீர்களானால், බර කියා දෙනවා නම්, ஆமென், கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை சுத்திகரிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සියල්ල කමා කරලා අප පවිත්‍ර කරන්න அத විශ්වාසවත් தாவீது වෙයි. சொன்னார், ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து பார். දාවිද් කියන ස්වාමීන් වහන්සේ විමසා බලන්න. Search my heart. මගේ හදවත විමසන්න. Search my heart. මගේ හදවත විමසන්න. See, I'm the man after God's heart. මම දෙවියන්ගේ හදවතට එකඟ මිනිස්සෙක්. இந்த வேசித்தனம் அல்லது இந்த காம விகாரம் எப்படி எனக்குள்ளே இருந்து வந்தது எனக்கு தெரியாது. මේ වෛශ්‍යාකම මේ කාමරාගය කොහොමද මාතුලට ආවේ කියන එක මම දන්නේ නැහැ. That is a different subject. ඒක වෙනත් තේමාවක්. If you go to how that part came into தாவீதுக்குள்ளே அது எப்படி வந்தது? බැලුවා නම් කොහොමද ඒක දාවිද් තුලට ආවේ? சில காரியங்களை அறியாமல் உள்ளது. සමහර දේවල් අපි නොදැනත්ම අප තුලට එනවා. Amen. Hallelujah. Praise be to God. I don't want to ponder it out. But stop that accuser. உங்களை குற்றப்படுத்துகிறவன் பிசாசானவன். ඔබ වර්ධන පත් කරන්නේ යක්ෂයා. I always say, මම නිතරම කියනවා. man make mistakes. මනුෂ්‍ය වැරදි කරනවා. மனுஷன் தவறி விடுகிறவன். කියන්නේ මනුෂ්‍ය වැරදි කරනවා. யாரும் இதிலே சொல்ல முடியாது நான் ஒரு பொழுதும் தவறவில்லை. කාටවත් මෙතන කියන්න බෑ මම වැරදි කරන්නේ නැහැ ஆனால் කියලා. இங்க எத்தனையோ முட்டாள்கள் இருக்க முடியும். නමුත් මෙතන බොහෝ මෝඩයෝ ඉන්න திரும்ப පුළුවන්. திரும்ப திரும்ப அதே புள்ளியை விடுவர். නැවත නැවත ඒ වරදම කරනවා. மனிதன் தவறு விடுகிறான், මනුෂ්‍ය වැරදි කරනවා. ஆனால் முட்டாள் தான் திரும்ப திரும்ப செய்கிறான். මෝඩයෙක් තමයි ඒක නැවත නැවත කරන්නේ. பக்கத்துல பாஜங்க நீங்க முட்டாளா ළඟ සිටින කෙනාගෙන් අහන්න ඔබ මෝඩයෙක්ද? கோயிக்காரங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத உங்கள்ட்ட கேட்கிறார். වැරදි හිතන්න ඉබ ඔබ ළඟ සිටින කෙනා තමයි අහන්නේ. வெளிப்படுத்தல் விசேஷம் 12:10 சொல்லுகிறது, එළිදරව් 12:10 කියනවා உங்களை குற்றப்படுத்துகிறவன் எப்பொழுதும் அங்கே ஆயத்தமாய் நிற்கிறான். ඔබ වරදට පත් කරන්න නිතරම සූදානම්ව காலை ඉන්නවා. தொடக்கம்
மாலை வரை උදේ ඉඳලා හවස වෙනකම් உங்களுடைய மனச்சாட்சியில் இந்த குற்றத்தை போட்டுக் கொண்டிருக்க ඔබගේ හෘද සාක්ෂිය දොස්පෝරන්ට பாரத்தை இறக்கி வைக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ඔබගේ බර සහැල්ලු කරගන්න நீங்க பாரத்தை இறக்கி வைத்தால் சகோதர அன்பிலே நீங்கள் பெருகுவீர்கள். ඔබගේ බර සහැල්ලු කරගත්තදී සහෝදර தேவ ප්‍රේමය වැඩි වෙනවා. ஐக்கியத்திலே பெருகுவீர்கள். එකමුතුකම වැඩි වෙයි. தேவனோடு இணைந்து கொள்வீர்கள். වෙනස් එක්ක සමීප වෙනවා. ஆனபடியால் அவன் உங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ඒ නිසා යක්ෂයා ඔබ වරදට පත් කරගෙන ඉන්නවා. Stop the accuser. ඔබ ඒක නවත්වන්න ඕනේ. Amen. Hallelujah. உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் கண்டித்து உணர்த்தி காண்பிக்க வேண்டும். என் தேவன் என் பாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே தூக்கி சுமந்து தீர்த்ததினாலே நான் விடுதலையாகி. ඔබගේ හෘද සාක්ෂියට ඔබ කතා කරලා කියන්න ඕනේ යේසුස් වහන්සේ කුරුසියේදී මාගේ සියලු බර පහ කරපු නිසා මම නිදහස් කියලා. Hallelujah. Hallelujah. Praise be to God. அங்கு நாங்கள் பார்க்கிறோம் අපි දකිනවා இந்த එතන accuser எந்த வழியிலும் வரலாம். මේ දොස්පෝරන්න බොහෝ ක්‍රමවලින් යන්න පුළුවන්. கணவனு கூடாகவும் வரலாம், மனைவி கூடாகவும் வரலாம், ස්වාම පුරුෂය තුලින් යන්න පුළුවන්, භාර්යාව තුලින් அல்லது යන්න පුළුවන්. சிநேகிதர்கள் கூடாக வரலாம். එහෙම නැත්නම් මිත්‍රයන් තුලින් යන්න அதுக்காக පුළුවන්. அவர்களை வெறுக்காதீர்கள். ඒ නිසා ඕන්න එපා කරන්න එපා. இவரெல்லாம் வேணுமென்று எத்தனை வருஷம் காத்திருந்து மறைவண்டி இருக்கிற இப்ப வேண்டாம்னு சொல்லாதீங்க. මෙච්චර කාල අවුරුදු ගානක් බලන් ඉඳලා විවාහ වුණා දැන් එපයි කියලා කියන්න එපා. கட்டினால் அவரைத்தான் கட்டுவேன். විවාහ වුණොත් මෙයාව තමයි විවාහ වෙන්නේ. புறத்தாலே செயல்படுகிற பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். ඒ පිටිපස්සෙන් ක්‍රියා කරන යක්ෂයාට තරවටු කරන්න. அதுக்காக மூத்துக்கு மூணு பார்த்து சொல்லாதீங்க. ඒ නිසා මොහොනට බලලා කියන්න එපா. இயேசு மாத்திரம் தான் சொன்னார் பேதுருவை பார்த்து அப்பலைவோ பிசாசை. යේසුස් වහන්සේ පමණයි පේතෘස්ට කිව්වේ අහකට ඵලයන් යක්ෂයා කියලා. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லவில்லை, பேதுருக்கு பின்னாக செயல்பட்ட ஆவியை பார்த்து கட்டளை. යේසුස් වහන්සේගේ පේතෘස්ට නෙමෙයි පේතෘස් තුළ ක්‍රියා කරන ආත්මයට. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தரை நீங்கள் உயர்த்துங்கள். දෙවියන් වහන්සේව බොසවන්න. Hallelujah. Praise God. இப்படியான சூழ்நிலைகள் வரும்பொழுது, குற்ற மனச்சாட்சி வரும்பொழுது அநேக தப்பித்து கொள்ள குறுக்கு வழியை பார்க்கிறார். මේ වගේ දොස් පැවරීමක් කෙනෙකුට බොහෝ දෙනා බේරෙන්න කෙටි මාර්ග குற்ற හොයනවා. மனசாட்சி குற்றப்படுத்துவதனாலே சபைக்கு வர விரும்புவதில்லை. මේ දොස් පවරන හදවත නිසා සභාවට வேதம் வாசிக்க விரும்புவதில்லை. බයිබලය කියවන්න කැමති නැහැ. பிசாசானவன் அந்த தந்திரத்தை உங்களுடைய சிந்தனையிலே போட்டு உங்களை தூரமாக்குகிறான். ஏனென்று சொன்னால், உங்களை தூரமாக்கும் பொழுது, தனிமையாக்கும் பொழுது அவன் நினைத்த விதத்திலே உங்களை திருப்பம். යක්ෂයා එවැනි සිතුවිල්ලක් දාලා ඔබ වෙනත් මාර්ගයක යොමු කරනවා. ඇයි එතකොට ඌට පුළුවන් ඌට ඕන විදිහට ක්‍රියා කරවන්න ඔබව. Amen. Hallelujah. Praise be to God. So don't hold the regret, explore it and leave it out. ඔබගේ සිත්වල ඔබ තුල තබාගෙන ඉන්න එපා. ඒවා එළියට ගෙනලා නිදහස් වෙන්න. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது 12:11 එළිදරව් පොතේ 12:13 කියනවා அவர்கள் பிசாசானவரை எப்படி வென்றார்கள்? යක්ෂයා කොහොමද උන් ජයගත්තේ? ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் அவருடைய வாயின் அறிக்கையினால் சாட்சியின் வசனங்கள். බැටළු පැටවලගේ ලේවලින්ද සාක්ෂිය වචනයෙන්ද? So you have to learn, ඔබ දැනගන්න ඕනේ. stand up, නැගිටින්න confess it. ප්‍රකාශ කරන්න. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன். යේසුස් වහන්සේගේ ලේවලින් මම මිදෙන්න Amen. ලැබුවා. Hallelujah. Hallelujah. Praise be to God. இரண்டாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். දෙවනුව ඔබ දැනගන්න ரோமர் ඕනේ. 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, රෝම 8:1 there කියනවා is no condemnation. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. බරදර පත් කිරීමක් නැහැ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනා ඔහු වරදට පත් කිරීමක් Amen. නැහැ. Hallelujah. தேவன் எங்களை கண்டித்து தூரமாக்குறவர் அல்ல, எங்களை கண்டித்து திருத்துகிறார். දෙවිනාසේ අපට තරවටු කරලා දුරස්ත කරන්නේ නැහැ, ලං කර ගන්නවා. Hallelujah. Praise be to God. இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். මේක අපි හරියට තේරුම් ගන්න ඕනේ. அப்பொழுதுதான் we can come into that exchange with God. එවිට තමයි දෙවිනාසේක හුරු හෝමාරුවකට එන්න පුළුවන් වෙන්නේ. மூன்றாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டும், තුන්වෙනිව බලන්න leave ඕනේ. the past behind. இறந்த காலத்தை நீங்கள் விட்டு விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඔබගේ අතීතය අමතක කරලා එළියට එන්නම දැනගන්න ඕනේ. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 அவர் சொல்லுகிறார், පිලිපි 3:13 14 நான் කියනවා அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, මම ලබාගත්තයි කියලා කියන්නේ. பின்னானவைகளை விட்டு விட்டு நான் என்னை முன்னோக்கி தள்ளுகிறேன். පසුගිය දේවල් අමතක කරලා මම ඉස්සරහට යනවා. Yes, you made a mistake, you made a mess. ඔව් ඔබ වරදක් කළා. Amen. நாங்கள் தவறு விட்டோம். අපි වරදක් කළා. ஆனால் தவற்றுக்குள்ளே இருந்து பிரயோஜனம் இல்லை. ඒ තුල මෙතන ප්‍රයෝජනයක් No, නැහැ. my
Jesus has died for me. යේසුස් වහන්සේ මා වෙනුවෙන් මැරුණා. ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்தார். උන්වහන්සේ ලේව කිරුවා මා වෙනුවෙන්. அவருக்குள்ளாய் வரும்பொழுது ஆக்கினை தீர்ப்பில்லை. උන්වහන්සේ ஆனபடி நான் coming out. ඒ නිසා මම එළියට එනවා. I am coming out of my mess. මම එළියට එනවා. நான் தொடர்ந்து இந்த ஜீவியத்தை ஜீவிக்க போவதில்லை. இந்த இழிவானதுக்குள்ளே நான் இருக்க போவதில்லை. පහත් තුල මම ඉන්නේ නැහැ. நாய் தான் கக்கினதுக்குள்ளே திரும்பவும் சாப்பிடுவது போல நான் சாப்பிட போவதில்லை. වල්ලතම වමානුත් දෙයක් නැවත நான் இளைய குமாரனை போல எழுந்து நிற்க போகிறேன். මම වැඩි என் அப்பா வீட்டுக்கு நான் போக போகிறேன். எனக்கு பண்டி கூட்டத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. මටයි ඌරු நான் කොට්ටේ பண்டி සම්බන්ධයක් නැහැ. கூட்டத்திலே வந்து சேர்ந்தது உண்மை. මම ඌරු කොට්ටට ඇත්ත. ஆனால் நான் இங்கே இருக்க போவதில்லை. මම එතන තවත් ඉන්නේ නැහැ. I am going back to my place. මම මගේ ස්ථානට යනවා. எழுந்திருக்கப்பட එහෙම නැගිටින්න බලන්න. எழுந்திருக்கப்பட නැගිටින්න පුරුදු වෙන්න. தாவீது எழுந்துப்பட்டான். දාවිද නැගිට්ටා. தான் அபிஷேகப்பட்ட மனுஷன். දාන ආලේපන මනුෂ්‍ය ரோகத்துக்காக பிடிக்கப்பட்ட மனுஷன். අරමුණක් උඩේ සල්ලගත්තා. நான் இன்னும் அதை அடையவில்லை. මම ඒක අල්ලගත්තේ நான் නැහැ. அதை அடையவில்லை என்று சொன்னால் මම අල්ලගත්තේ නැති වුණා. அவருடைய திட்டம் இன்னும் validity இருக்கு. ඒ ස්වාමීන් වහන්සේගේ සැලැස්ම තවමත් බලංගුයි. Amen. 27வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 29வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 29 පරිච්ඡේදයේ කියනවා எல்லாரும் சவுல் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். සවුල් හොඳ නිදාගෙන ඉන්නේ. சோ தாவீதுடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள். දාවිදගේ ගෝලයා කියනවා ஒரு வார்த்தை சொல்லி குத்தி விடு. එක වචනයක් කියන අනින්න. தாவீது சொல்லுகிறார். දාවිද කියනවා அபிஷேகப்பட்டவன் மேல் கையை போட்டுவிட்டு தப்பினவன் யார்? ආලේපලක් කෙනෙකුට අත දිව කරලා බේරුනේ කවුද? ஒருத்தர் பாத்தீங்க அபிஷேகப்பட்டவனை பேசாது. අල්ලගසින කෙනාට කියන ආලේපලක් ගැන කතා பாஸ்டரை කරන්න பற்றி එපා. ஊழியத்தை பற்றி பேசாது. පාස්ටර්ලා ගැන සේවය ගැන කතා කරන්න එපා. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ඔබට ආයක ආශිර්වාදයක් වෙයි. அதை கத்தருக்கு பார்த்துக்கொள்ளும். ඒක දෙවෙනාසේ බලාගන්න. அவன் சொல்லுகிறான். ඔහු කියනවා அபிஷேகப்பட்டவன் மேல். ආලේපලක් இப்ப இவனுக்கு කෙනෙකුට தெரியும் நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேன். ඔහු දන්නවා මම ආලේපලක් சவுலுக்கு போன அந்த ராஜா இது எனக்கு தான் வருகிறது. සවුල් කෙරෙහි දින රජකම මටයි එන්නේ. ஆனால் அவன் சொல்லுகிறான். නමුත් ඔහු කියනවා அவர் ஒரு காலம் அபிஷேகப்பட்ட மனுஷன். කාලයක් ඔහු ආලේපලක් කෙනෙක්. தீர்வு கொடுக்கிறது கர்த்தர். තීරණය දෙන්නේ දෙවෙනාසේ. அவருடைய காலம் முடியும் பொழுது උන්වහන්සේ කාලයේ අවසානයේදී ஹalleluya 120 வருஷம் பாஸ் இருக்க போறார். අවුරුදු 120ක් පාස් වෙන්න යනවා. அவருடைய காலம் முடியும் பொழுது ඒ කාලේ අවසන් වෙද්දී ஹalleluya ஆமென். அச்சுறார் சவுலுடைய காலம் முடியும் பொழுது සෞල්ගේ කාලේ අවසන් වෙද්දී அல்லது கர்த்தர் அடித்து அங்க எவ்வியா இருக்கு නැත්නම් இல்லாட்டா கர்த்தர் சவுலை அடித்தால் නැත්නම් සෞල්ට දෙවෙනාසේ அல்லது யுத்தத்திலே போய் மாண்டால் ஒழிய යුද්ධයකදී මැරුණොත් මිස நான் அவர் மேல் கை போட போகிறேன். මම ඔහුට අත තියන්නේ නැහැ. பட் இட் டசன்ட் மீன்ஸ் ඒක තේරුම මොකද්ද? இது எனக்கு வாக்கு கொடுத்தவர் என்னை அழைத்தவர் என்னை அபிஷேகம் பிரச்சனை அல்லாம எந்த பிரச்சனையாகும். මේක ආලේ මම ආලේප කළා කැඳේම දුන්න දෙවියන් වහන්සේගේ ප්‍රශ්නයක් මිස මගේ ප්‍රශ්නයක් නෙමෙයි. I don't want to be a cutthroat. கழுத்தவற்றவனாய் நான் வர விரும்பல. මම බෙල්ල කපන්න කැමති නැහැ. குற்றத்தோடு நான் போய் அரசாட்சியை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. වැරදි ක්‍රමයකින් ගිහිල්ලා ආණ්ඩු අල්ල ගන්න මම කැමති නැහැ. இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. මේක දෙවිනාස මට දුන්නේ. கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும். දෙවිනාස කියපු දේ ඉෂ්ට වෙයි. அதுவரை நான் காத்திருக்க ஆயத்தம். ඒ වෙනුවෙන් මම என் நம்பிக்கை அவர் மேலே. මගේ විශ්වාසය උන්වහන්සේ කෙරෙහි. என் நம்பிக்கை அவர் மேலே. මගේ විශ්වාසය උන්වහන්සේ කෙරෙහි. Hallelujah. Praise be to God. ரோமர் 8:28 சொல்வது நாலாவது. රෝම 8:28 කියන හතරවෙනි කාරණය. அவராலே குறித்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலதின் நன்மைக்கு ஏதுவாய். උන්වහන්සේ විසින් කැඳවමු ලැබුවන්ට සියල්ල සිද්ධ වෙන්නේ යහපතයි. Positive. සුභවාදී වෙනකොට ඔක්කොම. God is trying to teach you. දෙවිනාස යමක් උගන්වනවා. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவனாசம் உங்களை உங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உபவாஸ் කරන්න தனது කැමතියි. திட்டத்துக்காக உங்களை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார். උන්වහන්සේගේ සැලැස්මට ඔබ අඹනවා. So அது ஒரு வழியாக இருக்கு. ඒක එක ක්‍රමයක්. Amen. Hallelujah. ஏன் ஆண்டவர் இவனை திருப்பி கொண்டு வந்தார்? දෙවිනාසේ ඇයි ඔහු නැවත ගෙනාවේ? அவன் ஏற்கனவே சொல்லி போட்டான். ඇයි ඔහු ඉස්සෙල්ලාම කිව්වා அபிஷேகப்பட்டவன் மேல் நான் கை போடக்கூடாது. ආලේපලක් කෙනෙක් කෙරෙහි මම අත இப்ப තියන්නේ නැහැ. ஈசா ராஜாவுக்கும் சவுலுக்கும் தான் பிரச்சனை. දැන් අවිෂ් රජුරෝ සහ සවුල් අතරයි அந்த ප්‍රශ්නය. யுத்தத்திலே சவுல் மரித்து போகிறான். ඒ යුද්ධයේදී සවුල් මැරෙනවා. Amen.
அந்த யுத்தத்திலே சவுல் மரித்து போகிறார். ඒ යුද්ධයේ සාවුල් මැරෙනවා. அந்த குற்றம் தாவீதிலே வரக்கூடாது. ඒ වරද දාවිද් කරේ ஆண்டவர் නෑ. காத்துக்கொண்டார். දෙවියන්ස වේරුවා. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் தன் காரியத்தை நடப்பிக்கிறார். දෙවියන්ස කාරණා විශ්ච කළා. அது தாவீதுக்கு பாதகமாக இருந்திருக்கும், ஆனால் அவருக்கு பின்பாக தெரிந்திருக்கும் இந்த நன்மை. දෙවියන්ස දාවිද් ඉස්සෙල්ලාම දැක්කේ අසුභවාදී ලෙස. නමුත් ඒක යහපත දෙවියන්ස හැරෙව්වා. எங்களுக்கு अनेक காரியம். අපටත් බොහෝ දේ. Amen. Hallelujah. Praise be to God. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவராய். දෙවියන්ස සියල්ල යහපතට සිද්ධ කරනවා. அடுத்ததாக ඊළඟට உங்களுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் கர்த்தருக்கு நன்றியாய் கொண்டு வாருங்கள். ඔබගේ බර වේදනාව දෙවියන්ස ඉදිරියට ස්තුතිවන්ත හදවතකින් தாவீது ගෙනියන්න. சொல்றார், நான் சோதிக்கப்பட்டது எனக்கு நல்லது. දාවිද් කියනවා පරීක්ෂාවට ලකුණ එක හොඳයි. Amen. Hallelujah. போராட்டம் எனக்கு நன்றாய். පූර්ණ බැදීම මට හොඳයි. தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்கள். දේව දරුවනි දේව බොහෝ නැගිට සිටින්න. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ඔබගේ දුක ප්‍රීතියට හැරෙයි. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? මම කැමති ගීතයක් ගන්නවාද? சோர்ந்து போகாதே மகனே. Hallelujah. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற பாஜக ராகத்தை மாத்துங்க. ළඟ සිට කෙනාට කියන තාලෙ වෙනස් කරන්න. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். Hallelujah. Hallelujah. Turn your difficulties into a song. ඔබගේ අපහසුතාවය ගීතයකට හරවන්න. உங்களுடைய பஞ்சபாட்டை பாரப்பாட்டை கத்தரிக்காய் பாடுங்க. ඔබගේ අපහසු ගීතය දුක් සහිත ගීතය දෙවියන්සට ගායනා කරන්න. You will overcome. ඔබ ජය நீங்க ගන්නවා. மேற்கொள்வீங்க. ඔබ ජය ගනි. நீங்க கர்த்தருடைய கரத்திலே நீங்க இருக்கிறீங்க. ඔබ දෙවියන්සගේ හස්තයේ கர்த்தருக்குள்ளே நீங்க සිටින්නේ. அப்படியே திடப்படுவீங்க. දෙවියන්සලේ සවිමත් உங்களை වෙයි. அழைத்தவர் கர்த்தர். ඔබ කැඳේ දෙවියන්සේ. அப்போஸ்தலர்களுடைய பவுல் சொல்கிறார், பவுல் நான் மனுஷனாலும் அல்ல, මාව நான் මනුෂ්‍යයෙක් නෙමෙයි. மற்றவர்களாலும் அழைக்கப்படவில்லை, நான் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். දෙවියන්සේ මට කැඳේ දුන්නේ. நீங்களும் நானும் கர்த்தராலே அழைக்கப்பட்டோம். ඔබයි මමයි කැඳේ ලැබුවේ දෙවියන්සගෙන්. நாங்கள் மாம்சத்திலே பிறக்கவில்லை, ஆவிக்குள்ளாய் අපි பிறந்தோம். මාංශේ නොවේ ආත්මෙ නිපදුන අය. Amen. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ජයත්වසල උන්වහන්සේට ස්තුති කරන්න. எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. සියල්ල උදෙසා උන්වහන්සේට ස්තුති කරන්න. கசப்புகள் வெளிப்படும்படியாய் நன்றி சொல்லுங்க. ඔබ තුළ තියෙන තිත්තකම් පහවෙන පිණිස ස්තුති කරන්න. recover myself. ස්වාමී මාව I'm going to recover everything. සියල්ල මම හිමි කර ගන්න යනවා. ஆண்டவரே, உமது வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். වාසක පොරොන්දු මම හිමි කර ගන්නවා. எல்லாவற்றையும் சகலத்தை நான் திருப்ப போகிறேன். සියල්ල මම හිමි කර இந்த ගන්නවා. மனக்கசப்பு எனக்கு வேண்டாம். මේ තිත්තකම් මට එපා. சகோதரோடு மனக்கசப்பு எனக்கு வேண்டாம். සහෝදරයන් සමග சபையை කතා குறித்த එපා. மனக்கசப்பு வேண்டாம். සභාවගෙන තිත්තකම් මට එපා. ஊழியத்தை குறித்த மனக்கசப்பு வேண்டாம். සේවකයන් ගැන සියල්ල තිත්තකම් ஊழிய එපා. கர்த்தாவே சகாயத்திலே සියල්ල உமது ஆதீனத்திலே நீர் வைத்திருக்கிறீர். වාසක සලස්ම තුළ සියල්ල நீரே තියෙන නිසා. கணக்கெடுக்கிறவர் ஆண்டவரே. සියල්ල වාසක நான் அல்ல බලන්න. ஆண்டவரே. මම නෙවෙයි. நான் உமது தாசன் ஆண்டவரே. මම ඔබගේ දාසයෙක්. நான் உமது பாத்திரம் ஆண்டவரே. මම ඔබගේ බාධුණා. நான் உம்மிடத்திலே நிற்கிறேன் මම ஆண்டவரே. ඔබ ගාව සිටිනවා அப்படி சொல்லி கேளுங்க. කියලා ඉන්නන්නේ. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். දෙවියන්සම සවිමත් கர்த்தர் உங்களை කරයි. பலப்படுத்துவார். දෙවියන්ස සවිමත් කරයි. புகழ்ந்து போகக்கூடியதாய் இருக்கும். ඔබ දිගටම යන්න. ஓ தடைகளை மேற்கொண்டு செல்வீர்கள். බාධා ජය අරගෙන ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். ජයග්‍රහයි කෙනෙක් වෙන්න. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ජයග්‍රහයි කොටසක්. கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் இருப்பீர்கள். දෙවියන්සට මහිමය කරන දෙන්න. ஆண்டவரே, இந்த ஊழியக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். මේ වේලාව නිසා ස්තුතියි. தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி என்று දෙවියන්ස් சொல்லுகிறேன். දින වචන නිසා ஆண்டவரே, ස්තුතියි. உமது அபிஷேகம் நிறைவாய் இருப்பதினாலே ඔබ ආසාලේ துக்கங்கள் ප්‍රතිපන්න නිසා உடைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. මේකස් කඩන නිසා கசப்பின் ස්තුතියි. கோட்டைகள் உடைக்கப்படுவதற்காக நன்றி. තිත්තකම බැඳීම් කඩන නිසා ස්තුතියි. சத்தினுடைய தந்திரங்கள் உடைக்கப்படுவதற்காக நன்றி. සතුරාගේ උපායන් පිටින නිසා இயேசு ස්තුතියි. ஜெயம் கொள்வதற்காக நன்றி. යේසුස් වහන්සේ ජය ගන්න என்னுடைய නිසා வாழ்க்கையிலே ස්තුතියි. අපේ சபையுடைய ජීවිතේ வாழ்க்கையிலே සභා ජීවිතේ தேவன் ஜெயம் கொள்கிறீர் ஆண்டவரே. දෙවියන් ජය ගන්නවා. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ගුණවන්සේ තුති කර සිටිනවා. தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன், දාවිඩ ජය දුන්න தாவீதுக்கு දෙවියන් ஜனங்களை கீழ்ப்படுத்தின தேவன், දාවිඩ් සරක යටත් කළා දෙවියන් தேசங்களை கொடுத்த தேவன், දේශයන් දුන්නා දෙවියන් எங்களுக்கென்று நியமித்ததை நீ தருவீர் ஆண்டவரே. අපට නියම කළ දේ ඔබ වහන්සේ දෙනවා. யாரும் அதை பிடுங்கிக் கொள்ள முடியாது. කාටවත් උදුරන්න බෑ. யாரும் அதை திருட முடியாது. කාටවත් උදුරන්න බෑ ස්වාමීනි. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். ස්වාමීනි ඔබට ස්තුතියි. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන්ස්ගේ නාමය මහිමයටපත් ஆண்டவரே, වේවා. உமது நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන්ගේ ඔබගේ නාමය මහිමයටපත් වේවා. ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். ස්වාමීනි ඔබට ස්තුතියි. இவர்கள் உம்முடையவர்கள்.
මොවුන් ඔබගේ இரத்தத்தினாலே சம்பாதித்த ඔබගේ ලේවල මිලදිගත්තු අයයි. உமக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் රාष्ट्‍ර නියම කරපු අයයි. சேனையாய் எழும்புகிறவர்களாக සේනාවක් ලෙස නැගිට சகோதர සිටින சிநேகிதர் நிலைத்திருக்கும் සහෝදර சபையிலே தேவ ස්නේහය அன்பு பெருகும் දේව සභාවේ සභාව தேவ වර්ධනය ஐக்கியம் වේවා. கட்டப்படும் එකමුතුකම වර්ධනය වේවා. தேவனுக்கென்று மாளிகை எழுப்பும் ஆண்டவரே දෙවෙනි ආශ්‍රයනේ නැගිට සිටින உடுமை துதிக்கிறோம் சொல்கிறோம் ගුණවසෙන් තුති කර සිටිනවා. நமக்குள்ளாய் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் முறியடித்திருக்கிறதுக்காக நன்றி. මොවුන් තුළ තිබුණ දුර්වලකම් පහ කරන නිසා ස්තුතියි. ஆரோக்கியமும் பலனும் உண்டாவதாக නිරෝධකම් සුවය ඇති වේවා. பலவீனமான சிந்தனைகள் ஓடி போவதாக දුර්වල සිතින් පහ වේවා. கிறிஸ்துவின் சிந்தனை உட்படுத்தப்படுகிறதா ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතින් தேவ පෙළෙනවා. நீதி உட்படுத்தப்படுகிறது දෙවෙනස්ගේ ධර්මිෂ්ඨකම ඇති වේවා. யோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ගුණවසෙන් තුති කර සිටිනවා. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே බාර ගන්න. இவர்கள் புறப்பட்டு சென்று මොවුන් පිටත ගොස් பரலோக ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்வார் ස්වර්ග රාජ්‍ය ඉදිරි කරා ගෙන යාවා. இவர்களோடு துணை நிற்பதற்காக நன்றி. මොවුන් සමග මොයින්න නිසා ස්තුති ஸ்துதிகளும் எல்லாம் உமக்கே செல்லும் ස්තුති ගෞරවය මහිමය උටයි. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. கர்த்தர் உங்களை Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithranesan, please contact us at 00965 55638119 and write to us at gmichurch@gmail.com. May God be with you all. செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். පණිවිඩයට යන්න කලින් ප්‍රේමණීය දැනුම් දීමක්. உங்களுடைய டெலிஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் மாற்றி இருப்பீர்கள், ஆனால் சமீப காலத்தில் தயவு செய்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பரை எங்களுக்கு தாங்க. ඔබ මෑත කාලයකදී ඔබගේ දුරකථන අංකය වෙනස් කරලා තිබුණා නම් කරුණාකරලා අපිට දැනුම් දෙන්න. ஏன்னா ப்ரமோஷன்ஸுக்கு அநேக சிம் கார்டு கொடுக்குறாங்க. ප්‍රොමෝෂන් එනකොට බොහෝ සිම් කාඩ් දෙනවා. Amen. Hallelujah. வீட்டுக்கு ஒரு ஃபோன், காலுக்கு ஒரு ஃபோன், ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன், கணக்கு ஃபோன் வாய்ப்பீங்க. ගෙදරට ෆෝන් එකයි කකුලට ෆෝන් එකයි ඔෆිස් එකට ෆෝන් එකයි කියලා ඔබ පාවිච්චි කරනවා. Amen. Right. ஆனால் எங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், දැන් අපේ ප්‍රශ්නය ඇවිල්ලා நாங்கள் அனுப்புகிற கிறிஸ்தவ காரியங்கள் අපි යවන්නා වූ කිතුණු දේවල් தவறான கைகளிலே போகக்கூடாது. වැරදි අතරපත් වෙන්න හොඳ නැහැ. Amen. அது சபைக்கு கூடாது. ඒක සභාවට හොඳ නැහැ. எங்களுடைய அரசாங்கத்துக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த காரியம் அது நாங்கள் அதை உடைக்கிறதாக இருக்கும். මේ සභා භූමියටත් ආණ්ඩුවත් අතර තියෙන සැබදියාවන් අපි බිඳිනවා වගේ. ஸோ தயவு செய்து உங்களுடைய நம்பரை நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி நீங்கள் உங்களுடைய பேரையும் உங்களுடைய நம்பரையும் நீங்கள் ஆக்ஷனில் உள்ள ஆக்கள்கிட்ட அல்லது இன்னொரு ஆள்கிட்ட லீடர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ඒ නිසා ඔබගේ නමයි දුරකථන අංකයයි අපිට කොළ කැලේක ලියලා මේ පිළිගන්නා නිලධාරියෙකුට දීලා යන්න. ஸோ நாங்கள் வில் அப்டேட். ඒකට පුළුවන් එක වෙනස් කරගන්න சில අපිට. காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். සමහරක් දේවල් ඔබ දැනගත යුතුයි. உங்களுடைய டேட்டா ஒரு நம்பரில் இருக்கும். டேட்டா வைஃபை. ඔබගේ Wi-Fi එක තියෙනවා එක නම්බර එක. Amen. Right. 300 GB ஒரு சிம் கார்டுன்னு சொல்லி தருவாங்க. 300 GB කියලා SIM කාඩ් එකක් දෙනවා. ஆனால் அதே நம்பரை அவங்க வாய்ஸுக்கு வேறு யாருக்கும் கொடுப்பாங்க. ඒ නම්බරේම voice එකට තව කෙනෙකුට දෙනවා. ஸோ எங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் வருகிறது. එවැනි ප්‍රශ්න එනවා. ஸோ தயவு செய்து அதை செய்யும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். කරුණාකරලා එසේ කරන්න කියලා පිළිලා සිටිනවා. அடுத்தது